இன்னைக்கு நான் விட்டேன்னா definitely I will win one day, man. You will win definitely. Yeah. I'm steady. I'm steady, Lakshmi. அம்மா 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 ஐயா 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 இந்த ஊருக்கு புருஷனோட மட்டும் வந்த எனக்கு புது உறவா குழந்தைதான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் புது உறவா கிடைச்சிருக்கீங்க. இப்படியும் மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Good morning, everybody. Thank you, brother. Thank you very much. Lakshmi, எப்படி இருக்க? நேத்து நைட்டு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. I'm very sorry, Lakshmi. Please. அது இருக்கட்டுங்க. குழந்தைய பாருங்களேன். அப்படியே உங்களை உரிச்சு வச்ச மாதிரி ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. அத காது பாருங்க. உங்க காதுதான். Is it? டோய் குட்டி பையா டோய். லக்ஷ்மி எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஆபீஸ் கிளம்புறேன். ஈவினிங் வந்து பார்க்கறேன். சரிங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. Thank you, brother. Thank you very much. Bye. பாவம், அவர் ரொம்ப நல்லவர் தெரியுமா? ஆமா ஆமா, நல்லவனோ கெட்டவனோ எந்த காலத்திலையும் பொம்பளைக்கு ஓட்டு புருஷனுக்கு தான். வாக்காளர் பெருமக்களே, அண்ணன் வீரன் சௌந்தர் அவர்களுக்கு கேமரா சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் வீரன் சௌந்தர், அண்ணன் வீரன் சௌந்தர், அண்ணன் வீரன் சௌந்தர். அப்ப இது வரைக்கும் லோட் வரல. என்ன குடோனுக்கு லாரி வரலையா? 10:30 மணிக்கு தான் வருமா? அண்ணன் வீரன் சௌந்தர், அண்ணன் வீரன் ஓட்டு கேக்குறதுக்கு எல்லாம் வர்றாங்க. அண்ணன் வீரன் சௌந்தர், அண்ணன் வீரன் சௌந்தர். என்னடா நான் பாட்டு கையாடிட்டே இருக்கிறேன். பப்ளிக் ரியாக்ஷனிங் ஆனா கையாக்ஷனிங் ஆனா பணம் கொடுத்தியா இல்லையா? இல்லண்ணே. ஏன் ரொட்டேஷன் விட்டியா? அண்ணே 2 தடவை ரைடு வந்துச்சுண்ணே. இன்ஸ்பெக்டர் ஆறுனு பாரு, நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல எலும்பு துண்டை போடுறா, அப்பதான் ஓட்டு கிடைக்கும். பைத்தியார மக்கள். வணக்கம் வணக்கம். ஹலோ பிரதர். ஓட்டு கேட்கத்தான் பிச்சை எடுக்க வந்தீங்களோன்னு நினைச்சோம். இவ்வளவு காஸ்ட்லியாவா? இருக்கலாமே. மானம் கெட்ட சோறுன்னு ஆயி போச்சு. அது எப்படி உட்கார்ந்து தின்ன என்ன? நக்கலு நக்கலுக்கே நக்கலா? நக்கலுக்கு நக்கல் இல்ல, மக்களுக்கு மக்கள். இது விக்கல். அதான் சிக்கல். சிக்கலா? எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். ராஜா, நான் ஒன்னா இறங்குன்னா பணமா பாப்பேன், இல்லைன்னா பணமா பாப்பேன். குணமா பார்க்கவே மாட்டியா? 5000 ஓட்டு இருக்கிற அந்த காலனில படிக்கிறதுக்கு எலிமெண்டரி ஸ்கூல் கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது. தண்ணி எடுக்கணும்னா ரோட தாண்டி போய் தான் எடுக்கணும். இதுக்கு ஏதாவது செய். முதல்ல நீ ஓட்டு கேட்க வேணாம், தானா வந்து விழும். நீ உள்ள போவே முடியாதுடா. இத பொட்டு மாத்திரம் நினைச்சாத, பல பேருடைய ரத்தம் உங்களுக்கு சேர்ந்துட போகுது. இந்த காலனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓட்டு வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீதான் தலைவனா?
எதுக்கு தலையாட்டிட்டு போற? எங்களை பொறுத்தவரை நீ ஆட்டு புழக்கையிட. அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சொல்லி அந்த கைவண்டிக்கான ஒரு கணக்கு பண்ண சொல்றா. என்னடா வயசு? 30 வயசு சார். முறுக்கமான வயசுல மூட்டை தூக்கி பொழைக்காம கஞ்சாவாடா விக்கிற கபோதி நாய. அப்படி சொல்லாதீங்க சார், நான் பெரிய ஆள் சார். எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் சரி, இவங்களை ஜாமீன்ல விடாத. ஹலோ சார். எஸ் சார். ஓகே சார். சார் என்ன சார் விஷயம்? பூஜை தான். மூதேவி அங்க பார். அப்ப என்னப்பா? ஆயுத பூஜை நாள் அதுமா உன் கையால பொருட்கள் எடுத்து கொடு. நீங்களே கொடுத்துருங்க. இல்லப்பா நீயே கூட என்ஜாய் பண்ணிட்டு அதைத்தான் நம்ம ஆளுகளே எதிர்பார்க்கிறாங்க. இங்க யாரா மாணிக்க வாசகம்? நான் தான். இந்த ஏரியாலேயே நான் தாண்டா ரவுடி. காக்கி சட்டை போட்ட ரவுடி. எல்லா உரிமையும் இழந்துட்டு வெறும் ஓட்டு போட்ட உரிமை விட்ட வச்சிருக்காங்க. அதையும் புடுங்க பாக்குறியா? தொலைச்சிருவேன் தொலைச்சு. காலையில இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாது. தப்பு செஞ்சது கடவுளா இருந்தாலும் கை நீட்டு கேட்பீங்க. ஒரு காக்கி சட்டை போட்டவன் உன்னை இந்த பொருட்டு புரட்டிட்டு போறான். சும்மா இருந்துட்டியப்பா. அப்ப காக்கி சட்டை போட்டவங்கள கண்டவங்களை அடிச்சா அந்த சட்டைக்கு மரியாதை இருக்காது, அந்த சட்டத்துக்கு மதிப்பு இருக்காது. இப்ப நான் கொடுத்த மரியாதை அந்த சட்டைக்கும் சட்டத்துக்கும் தான். மொத்தத்துல வந்தே மாதரம்னு சொன்னா நான் புரிஞ்சுக்க போறேன். அப்ப இன்ஸ்பெக்டர் சட்டையில இருந்து ஸ்டார் வந்துருச்சு. பக்கத்துல தான் வீடு. நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. நானா? அப்ப முடிகிற உன்னையவே முட்டி கழட்டிட்டானுங்க. நான் கிடைச்சா நொங்க எடுத்துருவானுங்கப்பா. சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி நீ வீட்டுக்கு போ. பாமா போயிடலாம். என் கதர் சட்டைக்கு போடுற கால்வாசி கஞ்சி கூட உன் காக்கி சட்டைக்கு போடுறதுக்கு யோக்கியதே கிடையாது. என்ன சொன்ன? எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஜாமீன்ல விட மாட்டேன்னு சொன்னியா? நீ இல்லாத போதே ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப நான் யாரு? பெரிய ஆளா? இல்ல, பெரிய 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 ஆளு. தம்பி, உன் ஸ்டைல்ல வந்து சொல்ல. அடிக்காம பேசுடா, ஆபீசர்டா. டாய், போலீஸ்ல ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுக்கறது வெறும் சம்பளத்துக்கு தான். ஆனா நாங்க கொடுக்கிற ட்ரைனிங்ல காரு, பதவி, பட்டம், பங்களா எல்லாம் வாங்கலாம். நாங்க சாராயம் விற்போம், கஞ்சா விற்போம், பிராந்தி விற்போம், கள்ளு விற்போம். இத கவர்மெண்டே கண்டுக்க மாட்டேங்குது. நீ விடுவியா?
இதோ பாரு, ஈரோட்ல இடி இடிச்சா மெட்ராஸ்ல மழை பெய்யும். ஏய், இங்க பாருடா, சைடுல ஒரு சாரல், இத புடிடா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டாத்தான் உங்க அப்பா நல்ல பாப்பா. தொண்டை ரொம்ப நன்றிங்க. நன்றில எனக்கு சொல்லாதீங்க, அது உங்களுக்கு பயன்படாது. தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க. அப்படி சொல்லாதீங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னு உங்க புருஷனுக்கு தெரியும். ஸ்டாரை விட்டுட்டு வந்துட்டாரு, திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். காக்கி சட்டை இல்லாம உங்க புருஷன் எங்கேயாவது பார்த்தேன்? பின்னிடுவோம். பின்னிடுவீங்களா? பின்னி உங்களை நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவளை எப்ப கல்யாணம் பண்ணிக்குவீங்க? தப்பு தட்டி கேக்குறது தப்பு இல்ல, அதுக்காக தட்டி தட்டி கேட்டா என்ன அர்த்தம்? இத பாருங்க, இனிமே நீங்க கைவண்டி இழுக்க போக கூடாது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். இந்த முகத்தை பாருங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லியா? சரிங்க. அத கொஞ்சம் பிரைட்டா சொன்ன என்ன? சரிங்க. அதுக்கு நீ சொல்லாமே இருந்திருக்கலாம். பட்டுமா, முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கோல் முட்டி வச்சியா? இத பாரு சிவகாமி, என்ன கும்பகோணம் சொல்லியா? அதெல்லாம் முடியாது. சொல்லியா? கும்பகோணா? 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 ஏய் ஏய் சிப்பையா, வரவேற்பு நல்லா தான் இருக்குது. உனக்கு இங்க வேலை கிடைச்சிரும். என்ன அப்படி கேட்ட? அம்மா சார்ட்ட சொல்லிட்டாங்கல்ல, கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிரும். இனிமே சாருக்கு பேங்க்ல தான் வேலை. எனக்கே அல்வா கொடுக்குறியா நீ? என்ன அது கணக்கு? மதுரையில இருந்தப்ப ஒழுங்கா தானே இருந்த? மதராஸ் வந்தோன்னா மாறிட்டியா நீ? எங்கேயா போச்சு 3 லட்சம் பணம்? எங்க போச்சு பணம்? யார் சம்பாதிச்சது? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். எனக்கு எல்லாமே தெரியும். அக்கௌண்டன்ட் சொல்லி தான் நானே இங்க வந்திருக்கேன். நீ தானே பூட்டுற, நீ தான் திறக்கிற, நீ தான் கொடுக்கிற, நீ தான் வாங்குற. உனக்கு தெரியாம எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட் வெளில போகும்? சொல்ல விழிக்கிறான் பாரு. சிட்டி கமிஷனர் கிட்ட சொல்லி உன் முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். என்னடா நினைச்சிருக்க மனசுல? சார் ராஸ்கல். சார் தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க சார். என் ஒய்ஃப் ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. சத்தம் போட்டு பேசின அசிங்கமாயிடும். நான் போய் உங்களை அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸ். சரிப்பா, போயிட்டு வாயா. தேங்க்யூ சார். லட்சுமி, கொஞ்சம் வா. அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வந்துடுறேன்.
அவங்க வேலை விஷயம் என்னாச்சுங்க? சொல்லியிருக்கேன். அவங்கள உள்ள கூட்டிட்டு வரட்டுங்களா? இல்ல, வேலை முக்கியங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என்ன போதோ. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். பணத்து மேல ஆசை வச்சு குதிரை மேல கட்டி சம்பாரிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா என் கெட்ட நேரமோ என்னவோ தெரியல, நான் கட்டின குதிரை எதுவுமே முன்னுக்கு வரல சார். கட்டின குதிரை எப்படியா முன்னாடி வரும்? அவுத்து விடியா முன்னாடி வரும். ஓகே ஓகே, சிரோன் ப்ளீஸ். பரவாயில்ல சார். யோ, 3 இல்லையா? நீ 10-15 லட்சம் எடுத்து செலவு பண்ணிருக்கலாம். என்ன, உன் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கா. நான் பெரிய மனுஷன், ஆசைப்பட்டுட்டேன். கண்ணுல பட்டவளை கட்டி பிடிக்கணும்னு வெறி வந்துடுச்சியா? உன் பொண்டாட்டிய 10 நிமிஷம் பங்கு கொடுக்குறியா? கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். என் பணத்தை நீ எடுத்து செலவு பண்ணிருக்கலாம். உன் பொண்டாட்டிய நான் கேட்க கூடாதா? என்னையா நியாயம் அது? உன் பொண்டாட்டி ஒரே ஒரு 10 நிமிஷம் என் பக்கத்துல இருந்தானா நீ பல லட்சங்களுக்கு அதிபதி. கப்பலாட்டம் காரு, கடலாட்டம் வீடு, கல்லு வச்ச நெக்லஸ் உன் பொண்டாட்டிக்கு. ஃபாரின் டைப்ல பாரு உன் ஹால்ல, ரேஸ் கோர்ஸ் உன் வீட்டு மொட்டை மாடியில வச்சுக்கலாம். இதுவும் பத்தலன்னா இந்த பிரான்ச்ச உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். எல்லாத்தையும் கேட்டுட்டு கல்ச்சர், அக்ரிகல்ச்சர் அப்படி இப்படின்னு சொன்னேன்னா உன்னை உள்ள தள்ளிட்டு பரிதாபப்பட்டு உன் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து நினைச்சதை சாதிச்சிருவேன். ஏன்னா நான் பணக்காரன்டா. ஐ லைக் ஒன்லி ஹோம்லி, ஃபேமிலி, சிம்பிளி. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாங்க சார். யா, எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நிச்சயமா இந்த பிரான்ச் என் பேர்ல எழுதி வச்சிருவீங்களா சார்? சந்தேகம்னா பெங்களூர் பிரான்ச் மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கேளு. போன வாரம் தான் அந்த பிரான்ச் அவர் பேர்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். இல்ல, ஓகே, நம்பிக்கை இருக்கு சார். லாக் ஆனா லாக் பண்ணிட வேண்டியதுதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.